அப்ப நம்ம நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நம்ம எந்த அளவுக்கு விசாலப்படுத்தணுமோ விசாலப்படுத்திட்டு மொத்தத்துல நம்மளுடைய எண்ணம் ஆன்மீகத்தை சார்ந்து பயணம் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்குள்ள துரிதமாகணும். இதுல ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்ல மறுத்து விட்டுட்டேன். ஏன்னா எல்லா பேரும் அதவே சொல்லிட்டு தர, நாமளும் சொல்லக்கூடாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அதனாலதான் ஆன்மீகம்னு கையில் எடுத்துக்கிட்டேன். எது சொல்லுங்க? மதங்கிறத இப்ப நம்ம அந்த இந்துங்கிற வார்த்தையை இப்ப நான் விட்டுட்டேன். இப்ப ஒரு 3 மாசமா 4 மாசமா விட்டுட்டேன். ஏன்னா அது நமக்கு இல்லாத வேலை எதுக்கு நாம சொல்லிட்டு தெரியணும்? நம் பக்தியா இருந்தா கூட மார்க்கம், பக்தி மார்க்கம்னு சொல்லிடுறோம். நமக்கு அதுதான் ஆலய வழிபாடு. அப்படித்தான் நம்ம கொண்டுட்டு போகணுங்கிறதுக்கு முடிவுக்கு வந்துட்டேன் நான். ஆமா, இந்து மதம் இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி. அது இல்லைங்கிறது நமக்கு தெரியும், அதையே நாம உபயோகப்படுத்தணும். அப்போ தெய்வீக வழிபாட்டுல போறதுன்னா கூட அந்த முழு நம்பிக்கையோட அந்த தெய்வத்தை போய் நம்ம போய் வணங்குறதோ செய்யறதோ இருக்கணும். தெய்வீக வழிபாடு இல்லாம ஆன்மீக பயணம்ங்கிறது சாத்தியமில்லாத விஷயம்தான். ஆனா அதுவே நமக்கு நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறது ஏமாளித்தனம். சரியா? அதுக்கு மேல இன்னமும் நிறைய இருக்குது, தெய்வீக வழிபாட்டுல கூட நிறைய இருக்குது. அப்ப அதை தாண்டி பிடிக்கிறதுக்கு நம்ம விரும்பணும் இல்லையா? இப்போ ஒரு குடத்துல தண்ணி இருக்குன்னா குடத்தை தூக்கி நம்ம நேரம் குடிக்க முடியாது இல்லையா? கிளாஸை விட்டு தண்ணி எடுத்து சாப்பிடலாம், செம்பு எடுத்து தண்ணி சாப்பிடலாம், சாச்சு குடிக்கலாம் இல்லையா? அது மாதிரி தானே இதுவும். அப்ப நம்ம நேர குடத்துக்குள்ள போய் எடுத்து குடிக்க வாங்கி சாப்பிடுற மாதிரி போற இடத்துக்கு நம்ம இருக்கிறோம். புரிஞ்சதா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயணமும் நம்ம எண்ணங்களும் நம்மளுக்குள்ள இருக்கணும்ல, செயல்பாட்டுல இருக்கணும்ல. அப்படி இருந்தால் நம்ம ஆன்மாவை இந்த மாதிரி நான் சொன்னது மாதிரி நீங்க விசாலப்படுத்திக்கிட்டா, நீ ரொம்ப வேண்டாம், எப்படி சொல்றது, சோபா தாய் மாதிரி மாறிடலாம். நீ எக்ஸாம்பிள் அப்படிதான் கொண்டு போகணும். எப்படி சோபா தாய் மாதிரி நீங்களும் மாறிடலாம். அவங்களும் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு தானே, அவங்க மாறல. சோபா தாய் மாதிரி இன்னைக்கு நம்ம மாறும்போது பின்னாடி என்ன இருக்கும்? இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அப்படி உங்க பிள்ளைகளும் போயிடுவாங்க. நீ யோசிக்க வேண்டியதே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துரும், மேல வந்துடும். புரிஞ்சதா? அப்ப நம்ம அந்த இடத்த பிடிக்கலன்னா கூட அதுல பாதியாவது நம்ம மாறிக்கணுங்கிற எண்ணம் வரணும்ல. போராமப்படுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க தாயிகா. அவங்களும் நம்மள மாதிரி பொம்பளை தானே, என்ன பெரிய உலகத்துல தெரிஞ்சுக்கிட்டா? நம்ம போகாத கோயிலா, நம்ம கும்பிடாததா, இந்த மாதிரி வரக்கூடாது நம்மகிட்ட. நீ கோயிலுக்கு நீ இப்ப ஆலயத்துக்கு போனீங்கன்னா நீங்க எப்படி கும்பிடுறீங்கன்னு எனக்கு நான் பல முறை சொல்லி காமிச்சிருக்கேன். அப்படித்தானே கும்பிட்டு வருவீங்க. இன்னைக்கு கூட போங்க, இப்ப நாளைக்கு கூட நான் உங்களை ஒரு ஆலயத்துக்கு அனுப்பிச்சு வைக்கேன். இன்னைக்கு என்ன லட்சணத்துல சாமி கும்பிட்டு வரீங்கன்னு ஒரு ஆள் அனுப்பிச்சு வைக்கன்னு சொல்லுவாங்க. ஐயா சாமி அங்க அவ்வளவு சொன்னாரு அப்படின்னு நினைப்பீங்களா? அது அங்க மறந்துடும். ஆமா, அங்க வேடிக்கை பொருளா தான் இருப்பீங்க. நீங்க வேடிக்கை பாக்குற ஆளா தான் இருப்பீங்க. புரிஞ்சதா? இப்ப நீங்க போறீங்க, ஒரு முருகன் ஆலை திருச்செந்தூருக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போறீங்க. அவன் அர்ச்சனையும் பண்றது கிடையாது, ஒரு மயிரும் பண்றது கிடையாது. அதுக்கு என்ன கழுது அர்ச்சனை சீட்டு அர்ச்சனைன்னு வச்சுக்கிட்டாங்க இல்லையா?
அப்படியே நீங்க இப்ப போய் ஒரு அர்ச்சனை கேட்டா யாருக்கு பண்ண சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். நீ பழனியம்மா இப்படி முருகன்கிட்ட போய் அர்ச்சனை பண்றதுக்கு முருகன் பேர்ல எப்படி பண்ணுவ? என்ன சொல்ல நான் நேரம் தெரியாதா? அதுக்கு எதுக்கு பிறகு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போகணும்? அப்புறம் யோசிச்சுட்டு இப்ப அர்ச்சனை பண்றது முருகனுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி நீ முருகனுக்கு அர்ச்சனை பண்ண போற? இப்ப நான் எங்கேயும் போய் அர்ச்சனை பண்ண மாட்டேன். இன்னும் சொல்ல போனா பெருவாரியா நான் எந்த ஆலயத்துக்குள்ளயும் கருவறைக்குள்ள போகவே மாட்டேன். அப்படியா தப்பி தவறி ஏதாவது கூட வந்தவங்க வாங்க சாமின்னு கட்டாயப்படுத்தினா கூட போவேன். அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்ன சொல்லுவோம்னு சொல்லுங்க, சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அர்ச்சனை பண்றது நான் இன்னாரு வந்திருக்கிறேன், எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு கேக்குறதுதான் அவங்க சமஸ்கிருதத்துல சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு தான் தெரியும்ல நம்ம யாரு என்னன்னு. அது நம்ம சொல்ல தெரியாதாக்கும். அது அவங்களுக்கு வருமானம் எப்படி எல்லாம் வரப்பத்தணுமோ அதுக்காக ஒரு வழிமுறை வச்சிருக்கிறாங்க. இல்ல நாங்க அப்படியே போனா கூட இப்போ நீங்க எல்லாம் வாரியா கூட வரும்போது சாமி 2 அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கிட்டோம். அங்க போய் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்றேன். நீ சொல்லி பாருங்க, நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி சில இடத்துல நான் கூட சொல்லியிருக்கேன். ஆனா என்ன சொல்லியிருப்பேன் சொல்லுங்க பாப்போம். யார் வேணாலும் சொல்லலாம். இந்த முழிக்கிய அந்த கூலி மனுக்கு நான் எதுக்கு தர போறேன்? என்னது அவன்கிட்ட என்னது இல்ல நம்ம கொடுத்து அவன் வாங்க போறான். இப்படி இது கூட ஒரு யூகிக்கு தெரியலன்னா அப்புறம் என்னத்த நீங்க தனால சித்தாந்தத்துல பயணம் பண்ணி அள்ளி கட்ட போறீங்க? நம்ம எல்லாம் எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க? சர்க்குரு குடும்பத்துக்காக அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். கோத்திரம்னா சிவகோத்திரம்னு சொல்லுவோம். ஆமா, நட்சத்திரம் சொன்னா சக்தி நட்சத்திரம்னு சொல்லுவோம். நட்சத்திரத்தை சொல்ல மாட்டோம், சக்தி நட்சத்திரம். அவன் முழிப்பான், அப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஓ போயா அப்படிமோ. அப்படிதான் சொல்லி நாங்க பண்ணுவோம். நட்சத்திரமே கிடையாது, அப்படி சக்தி நட்சத்திரம்னா. சர்க்குரு குடும்பத்துக்கு என்ன நட்சத்திரத்தை சொல்லுவ? இது பிரிவு தனி. சர்க்குரு குடும்பத்துக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு? கோத்திரம் சிவகோத்திரம். நட்சத்திரம்னா லொட்டு நொடுக்கு எல்லாம் சேர்த்து சொல்லணும். ஐயா அர்ச்சனை தான் அதுதான் பண்ணணும் கேட்கணும், அவன்கிட்ட தான் சொல்லணும். ஐயர்கிட்ட நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அவர் அதவே சமஸ்கிருதத்துல சாமிக்கு சொல்லுவாரு. அவ்வளவுதான். நமக்கும் அவங்களுக்கு இடையில அவங்க புரோக்கரு சொல்றதுக்கு. புரியுதா? அதுதான் நம்மகிட்ட இருக்கு. நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க வீட்டு பிள்ளைகளை சொல்லுவீங்க, பிறந்ததை சொல்லுவீங்க, தேதியை சொல்லுவீங்க. இப்ப நானும் சோபாவும் அந்த மாதிரி போனா இப்படிதான் சொல்லுவோம். சோபா இன்னைக்கு எங்கேயாவது போனா கூட அப்படிதான் சொல்லுவோம். சோபாவுக்கு கொஞ்சம் ஆலயத்துக்குள்ள போறதுக்கு விருப்பப்படுவா. இந்த ஆலயம் அந்த ஆலயம்னு போறதுக்கு போனான்னா ஏதாவது அது பண்ணிட்டு வருவோம் சாமி, கேட்டுட்டு வருவோம் சாமின்ட்டு போவா. முன்னாடி அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா இப்பெல்லாம் சர்க்குரு குடும்பம் அவ்வளவுதான், ஒரே வார்த்தையை சொல்லிட்டு வந்துருவா.
இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா அப்ப நீங்க என்னைக்காவது யாருக்காவது உங்க எண்ணத்துல நாம எல்லாம் சர்க்குரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வந்திருக்கான், மனசாட்சியை தொட்டு கையில நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நினைப்பு கூட இருக்காது. எப்படி? அப்ப அந்த நினைப்பே நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்மகிட்ட எப்படி சைப்புத்தன்மை வரும், பெருந்தன்மை எப்படி வரும்? வருமா? முதல்ல இந்த எண்ணம் வந்தாதான் இந்த அடுத்தது ரெண்டும் வரும். புரிஞ்சதா? அது இல்லைங்கிறப்ப எப்படி வரும் நமக்கு? ஒண்ணுதான் செய்யல, இந்த விஜய் குரூப் மாதிரி மரத்துல கம்பத்துல ஏறல. என்ன குரங்கு மாதிரி இடத்துலயும் தொத்தல, அந்த தரையிலயும் நின்னுக்கிறீங்க உட்காந்துக்கிறீங்க, அவ்வளவுதான். குணமெல்லாம் அந்த குணம் தான் இருக்குது, குரங்கு குணம் தான் இருக்குது எல்லாத்திட்டையும். அது போகல இல்ல யார்ட்டையும். அப்ப இதெல்லாம் நம்ம அந்த குணபாவங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு முதல்ல நமக்குள்ள சீர்திருத்தம் அது நம்ம கொண்டு வந்தாதான்ப்பா பல நன்மைகளை நம்ம பெற முடியும். இங்க வந்துட்டா நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றது கேட்கறது பெரிய விஷயம் இல்லை இல்ல. இந்த குணபாவங்களும் நம்ம கிட்ட மாறணும்ல. இந்த குணபாவத்துல நம்ம பயணம் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் நீ கேட்கணுங்கிறது கிடையாது. புரியுதா? நம்ம வீட்டு பிள்ளைகள் ஆகி போச்சு வரும்ல, வருமா வராதா? அப்ப நம்ம அந்த இடத்த என்னைக்கு பிடிப்போம்ங்கிறத யோசிங்க. எல்லாரும் ஒரு வீட்டு பிள்ளையா என்னைக்கு மாறுறது? அதுக்கான முயற்சியை செய்யுங்க. செய்வீங்களா? வடிவேலு மாதிரி எதுக்கு சரி நாட்டுறீங்களா இல்லை நாட்டுறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு இருந்துட்டா எங்களுக்கு இருக்கும் தாயி, இல்லாமலாம் இருக்காது. இப்ப நீங்க வந்தவங்கள்ட்ட வந்தமா என்கிட்ட இருக்கு. இப்ப நீங்க இங்க வந்துகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட மாத்திரமா நான் இருக்கேன். வராதவங்க இன்னும் பல ஆயிரம் பேர் மேல நான் கவனம் வச்சுட்டு தான் இருக்கேன். தேடினவங்க தேடாதவங்க எங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் மேலேயும் எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இது இருக்கும். அது வரைக்கும் நான் அந்த பார்வையில தான் இருப்பேன். அது கதை. ஒரு சில விஷயங்கள் அதுல நமக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அன்னைக்கு சொன்ன மாதிரி காட்டினப்போ எல்லாம் எங்க இருக்காங்க, என் இருதயத்துக்குள்ள யாராரு இருக்காங்கன்னு பாத்துக்கோ. நீ மத்திரமா இருக்க, அந்த மாதிரி நீங்க மத்திரமா இருக்கீங்க, எல்லாரும் இருக்காங்க. சரியா? என் நினைவுக்கு யாரெல்லாம் நினைவுல வர்றாங்களோ அவ்வளவு பேரும் எனக்குள்ள இருப்பாங்க. கோச்சிட்டு போனவங்க, கோவிக்காதவங்க, காரி துப்புனவங்க, துப்பாதவங்க எல்லாரும் இருப்பாங்க. இவன் சொன்னது மாதிரி, கிருஷ்ண பரமாத்மா சொன்னது மாதிரி, எப்படி எல்லாம் நானேடா போ, நீ என்ன செஞ்சாலும் நான் தான் அப்படின்னு சொன்னது மாதிரி. என்ன அப்படிதான் இருக்கும். அதுக்காக அதை நம்ம எல்லாம் போர்டு எழுதி இப்படி வருஷம் கட்டி தொங்க விட்டுட்டா இருக்க முடியும்? ஓ எல்லாம் நாங்கெல்லாம் உங்க பிள்ளைதான்னு சொல்லிட்டேன்.